அவசரத்தில் கிளம்புனாலே தான் நம்ம எப்போதுமே சேஃப்டிக்கு மசாலா எடுத்துட்டு வந்துருக்கோம். தொழுவைக்கு நிற்கிறோம், திடீர்னு சைரன் போட்டாங்க. முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். முபாரக். நான் பார்த்துருக்காங்க நம்ம மொபைல் கிடையாது. அது தொழுது முடித்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சரியான சவுண்டு திடீர்னு விட்டுருச்சு செத்த நேரத்தில். சந்தோஷமாக தக்பீர் கட்டி நிற்கிறோம், சவுண்டு கேட்டோன்னு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் பிளாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ மார்னிங் ஐயோ வாட்சிக்கிட்டல அவசரத்தில் கிளம்புனாலே தான் நம்ம வாட்சமாக இருந்துச்சு. 5:50 ஆகுது. ஸோ 6:08க்கு பெருநாள் தொழுகை. ஸோ அந்த பெருநாள் தொழுகை எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, எங்கேயும் வரல, என் ரூம்லேருந்து பக்கத்தில். ஸோ இதுக்கே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேறு எங்கேயாச்சும் போனால் இன்னும் லேட் ஆகிடும். ஸோ இந்த பள்ளி தான் நாங்கள் பெருநாள் தொழுகை வந்துடுவோம். இங்கே வந்து 6:08க்கு. இது மட்டும் இல்லாமல் குவைத்தில் சடல் தொழுகைலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக பள்ளி எல்லாமே கூட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிஃபோராக போய்ட்டு இடத்தெல்லாம் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்கே போயிட்டு பெருநாள் தொழுகிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போய் இடத்த பிடிச்சிட்டு அண்ட் தென் தொழுகையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போனோம். உள்ள செம கூட்டம், இடமே பத்தல. ஸோ ஃபைனலாக டிசிஷன் இங்கே வெளியே. அதனால தான் எப்போதுமே சேஃப்டிக்கு மசாலா எடுத்துட்டு வந்துடும் கையில். أقيموا صفوفكم ولا تختلفوا. أجنبيين بسوء فأشغلوا في نفسه واجعل كيدهم في نحره واجعل تدبيرهم تدبيرا عليه يا سميع الدعاء. اللهم إنا نعوذ بك من شرورهم ونجعلك في نحورهم يا قوي يا عزيز. اللهم اشف مرضانا ومرضى المسلمين وعافهم يا رب العالمين. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. என்ன சொன்னாரு? ஜும்மாதான் ரொம்ப முக்கியமானது தொழுகை விட. ஆனா ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா என்ன பண்றது, பாம்பு போட்டு போட்டுருவோம் போலயே. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا. الحمد لله لا يصح الغناء والرقص واختلاط النساء بالرجال ومصافحة الأجنبية محرم. نرى بعض المسلمين يمكن يفرح بالعيد لكن يفرح فيما حرم الله. السلام عليكم. رمضان شهر كامل بأيامها شهر فليصوم. إذا سمع 20 يوم فقط صمنا 30 من هو أجرا إن أكرمكم عند الله أتقاكم. بعض الناس يمكن يشك في يوم في هذا الشهر لا يحصل عن 29 يوم ولا يزيد عن 30 يوم. குண்டை கிட்ட போட்டுறாங்க. المحافظة على الأعمال الصالحة والطيبة. صلاة التراويح تصدقتوا رزقتم هل قضى أعمالكم؟ முபாரக். வருமா வீடியோல? இதெல்லாம் வரும். நம்ம வந்தா வீடியோ கூடவே வரும். எடுக்கிறீங்க கொடுங்க, எதனா எடுத்துருவோம்ல, கொடுங்க.
அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக பெருநாள் தொழுது முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துட்டு வாட்ச் வேறு கட்டாமல் மணி பார்க்க முடியல. டைம் 6:40 ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் இந்த ஏரியாவே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த பள்ளியில் தான் நாங்கள் தொழுகணும். பெரிய பள்ளி இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிக் மாஸ்க். வரணுமா? வாங்கண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். நான் பார்த்துருக்காங்க நம்ம மொபைல் கிடையாது. அது சரி சரி பார்ப்போம். ஓகே ஓகே பேசுங்க, நீங்க ஏதாச்சும் பேசுங்க சார். பெருநாங்க நீங்க தான் ஏதாச்சும் பேசுவீங்க. இந்த வாட்டி இன்னைக்கு மௌனம் வருத்தமா? அண்ணன் சரி வாங்க போவோம் வாங்க. ஏன் யார் அனுப்புறான்னு தெரியல. பரவாயில்ல, இதுதான் பெருநாள் தொழுகை. பெருநாள் அப்படின்னாலே வெளிநாட்டுல இதுதான் எங்க வேலையா பரவாயில்ல போனா பாத்துங்க. பெருநாள் தொழுதுட்டு ஒரு நிம்மதியா டீ கூட குடிக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் டியூட்டி இருக்கு. ஆளுக்கால ஒரு பக்கம் போயிடுவோம். எல்லாத்துக்கும் டியூட்டி இருக்கு. உங்களுக்கு லீவ் இன்னைக்கு, போய் படுத்து தூங்க போறீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, வெள்ளி சனி. அப்ப எல்லாருக்கும் லீவ், எங்களுக்கு தான் லீவ் இல்லையா? ஆமா, உங்க கம்பெனில நீங்க பேசல. போயிட்டு வந்தாருக்கு இன்ஷால்லா. சரி 9:30 மணிக்கு நீங்க தான் டியூட்டி விட்டு போனோம். 8:30 மணிக்கு நான் தான் வருவேன், வந்துடுறேன். எனக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த அப்ராட் லைஃப்லயே பெருநாள் தொழுவை வந்து எப்படி இருக்கும்னா, காலையில தொழுது முடிச்சோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சலாம் கொடுக்குறது, பேசுறது. அதுக்கப்புறமா ஸோ அவங்கள எப்போ திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த பெருநாக்கு இல்லை அடுத்த ஜும்மாக்கு இந்த மாதிரி தான் மீட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி ஒரு லைஃப் தான் இங்கே உள்ள லைஃப். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. பெருநாள் தொழுதுட்டோம் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஸோ சலாம் சொல்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம ஊரில் பெருநாளாக நம்ம கொண்டாடுவோம். பட்டு இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து பெருநாள் தொழுது முடித்தேன் அப்படின்னா அடுத்த டியூட்டி தான். இப்பயும் அதே சேம் டியூட்டி. நைட்டு 12 மணிக்கு வந்தேன். காலைல எழுந்திரிச்சு தொழுவு போனோம். தொழுவிட்டு திரும்ப இப்போ டியூட்டி. ஏன்னா வந்தது வேலைக்கு அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. பல சந்தோஷமான நிகழ்வுகளை மறந்து இப்படி தான் இருக்கும். எனக்கு என்ன ஒரு பயம் வந்துட்டு அப்படின்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நோம்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வார் ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கி தொழுவையும் அவுட் சைடு, அதாவது இந்த மாதிரி பார்க்கிங் பிளேஸ்லாம் நிறையா இருக்குல்ல, இங்கெல்லாம் தொழுவ வைப்பாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ இல்லை. பள்ளியில் மட்டும் தொழுவேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னடா இப்படிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தோம். அப்புறமா கரெக்டாக நாங்கள் தொழுவைக்கு நிற்கிறோம். திடீர்னு ஒரு சைரன் சத்தம். அதோட கொஞ்சம் அடிவயிறலாம் கலங்கிட்டு. ரியாலே எப்படி இருந்துச்சு சைரன் சத்தம்? இங்கே வாங்க. எப்படி இருந்துச்சு சைரன் சத்தம்? சரியான சவுண்டு. திடீர்னு விட்டுருச்சு செத்த நேரத்துல. சந்தோஷமா தக்பீர் கட்டி நிக்கிறோம். சவுண்டு கேட்டோன்னே அப்படியே ஒரு பயம் வந்துட்டு. என்ன பண்றது? அதானே எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நல்லபடியாக தொழுவையை முடிச்சிட்டோம். இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலாக தொழுது முடிச்சுட்டு இந்த மகாராஜா நம்ம ஒரு தமிழ் ஹோட்டலு. ஸோ முன்னாடிலாம் வந்து டேஸ்ட் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் இப்போ போய் தோசை, பொங்கல் சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூம் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு ஸோ அப்புறமா டியூட்டிக்கு போக வேண்டியதான். ஸோ இதான் இன்னையோட பெருநாள் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். சில பேருக்கு அந்த பெருநாள் ஒரு 10 நிமிஷம் தான் பெருநாளாகவே இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை. See you. நானும் vlog.